ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப சுவையான சத்தான ஒரு பச்சை கலர் பொடி எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்லிக்கு, தோசைக்கு, சூடான சாதத்துக்கு எல்லாம் நம்ம வந்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பொடி வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, எலும்புக்கு எல்லாத்தையும் வந்து உறுதிப்படுத்தக்கூடியது. சரி, அது என்ன பொடின்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போது முருங்கை இலை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்ல உங்கள் தளிரான முருங்கை இலை உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. எடுத்து அதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் விரித்து நல்லா காய வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை டவலில் போட்டு நீங்கள் காய வச்சுக்கோங்க. கீரையை வந்து ஒரு 2 நாள் நம்ம நிழல்லையே வச்சு உலர்த்திட்டோன்னா இந்த மாதிரி நல்லா சருகாக காஞ்சிரும். இப்படி தொட்டால் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 நாளில் காயலை அப்படின்னா நீங்கள் வந்து காயிற வரைக்கும் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை பொடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல உங்களுக்கு 2 கப் இருந்தது. அதை நல்லா காய வச்ச பிறகு நமக்கு இவ்வளவு தான் வருது. அதுக்கு வந்து 150 கிராமு உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், உப்பு, இந்துப்பு, 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் நல்லா இருக்கும். கடாயில் உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சவக்க வறுத்துக்கோங்க. உளுந்தை வறுத்துட்டு அடுத்து வந்து மிளகு வறுத்துக்கோங்க. மிளகு லைட்டாக சூடாகிட்டே இருக்கும்போது சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஜீரகத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெருங்காயத்தையும் போட்டு வறுத்துடலாம். பெருங்காயத்தையும் வறுத்தோன்னே இதோட சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். முருங்கைக்கீரை பொடிக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம வறுத்தது இப்போ ஆறிடுச்சு. நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை மட்டும் போட்டு அரைப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீனாக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம மிச்சத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். பட் இதில் இருக்கிற சத்து வந்து நிறையா இருக்குது. இதில் விட்டமின் ஏ நிறையா இருக்கிறனால நம்மளோட கண் பார்வைக்கெலாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் நிறையா இருக்கிறவங்களும் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பொடி. இதை இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சூடான சாதத்தில் நெய் விட்டு இதை வந்து பிசைஞ்சும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இது சாப்பிட்டாங்கன்னா ஃப்ரீயாக மோஷன் வரும். தவிர இந்த பொடியில் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாலாம் யூஸ் பண்ணல, மிளகும் சீரகமும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மிளகோட காரமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப நல்லது நமக்கு. ஸோ சுவையான முருங்கைக்கீரை பொடி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதை வந்து இட்லி கூட, தோசை கூட, சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். யூஸ்வலாக வந்து குட்டி குழந்தைங்க முருங்கைக்கீரைனாலே வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பொடியாக தயார் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது. ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.